சீரராஜ் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அஸ்மத் குருப்யோ நமக, அஸ்மத் பரமகுருப்யோ நமக, அஸ்மத் சர்வகுருப்யோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அகலகில்லேன் இறையும் என்றலர் மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அருள்மிகு தென்திருப்பேரை மகர நெடும் குலைக்காதர் தேவஸ்தான நிர்வாகிகளே, கோவில் கைங்கரியார்த்திகளே, பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு இந்த தொடர் சொற்பொழிவை நமக்கு ஏற்பாடு செய்து வழங்கும் திரு பிரசன்ன ஸ்ரீனிவாசன் அவர்களே, ஸ்ரீ மதுரகவியாழ்வார் அண்ணாவியார் சுவாமிகளே, இங்கு வந்து அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ மகனியர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, உங்கள் அனைவரையும் வணங்குவதில் பெருமை கொள்கிறேன். கோயில் ஒழுக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பு. கோயில் ஒழுக்கமாக இருக்கணுமா இல்லை கோயிலில் நாம் ஒழுக்கமாக இருக்கணுமா? ரெண்டுக்குமே இலக்கணம் பொருந்தி வரும். மனித ஒழுக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மனிதர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசுவது. கோயில் ஒழுக்கம் அப்படின்னா கோவிலிலே மனிதர்கள் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பேசுவது. இதுக்கு அவலம்பனமாக ஒரு சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டேன். கோவிலில் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாதுங்கிறது சும்மா குருட்டாம்போக்கில் காலில் செருப்பு மாட்டிட்டு போகக்கூடாது, குளிக்காமல் போகக்கூடாது, நான் பாட்டுக்கு சொன்னால் எனக்கு என்ன சாங்ஷன் இருக்குது? ஹூ ஆர் யூ டு சே தட்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதுக்கு என்ன ஸ்கிரிப்சரல் அத்தாரிட்டி அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்திலே 6வது ஸ்கந்தத்திலே 8வது அத்தியாயத்திலே நாராயண கவச்சம் என்ற ஒரு பகுதி வருகிறது. இந்த நாராயண கவச்சம் விஸ்வரூபன் இந்திரனுக்கு உபதேசித்தது. அதில் கோவிலில் நாம் தவிர்க்க வேண்டிய 32 தவறுகள் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கோவில் ஒழுக்கம் அப்படிங்கிற தலைப்பு நான் சொந்தமாக இட்டுக்கட்டி பேசுகிறதில்லை, என் மனசுக்கு தோணுனதை சொல்கிறதும் இல்லை. ஆண்டோர்கள் சான்றோர்கள் வகுத்து வைத்த வழி இது என்று காட்டுகிறேன். இந்த ஸ்ரீமத் பாகவதம் எவ்வளவு முக்கியமான ஒரு புத்தகம் அப்படிங்கிறது பல பேர் உணர்றதில்லை. பாகவதத்தினுடைய பெருமையை சொல்வதற்கு ஒரு சின்ன சரித்திர சம்பவம் சொல்லுவார்கள். வியாசர் மகாபாரதம் எழுதினார். மகாபாரதம் எழுதி முடித்த உடனே வியாசர் அடைஞ்ச நன்மை என்ன தெரியுமா? அவருக்கு இருந்த மன அமைதியெல்லாம் போயிடுத்து. மகாபாரதம் எழுதுறதுக்கு முன்னால் வியாசர் வாஸ் வெரி ஹாப்பி. ரிஷிகள்லாம் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பாங்க. எதை பற்றினா அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறத பற்றி. தேர் வெரி ஹாப்பி தட் தே ஹேவ் நத்திங். நம்ம கவலை எல்லாமே வி ஹேவ் சம்திங், அதில் தான் கவலையே வருது. ரிஷிகள் எல்லாருமே நம்மகிட்ட ஒன்றும் இல்லைங்கிறத பற்றி ரொம்ப சந்தோஷம். வியாசருடைய மகன் சுகபிரம்மத்துக்கு இடுப்பில் துணி கூட இல்லை, இவராவது வேஷ்டி கட்டின்னு இருப்பார். இந்த வியாசருக்கு என்ன இது, மண்ணும் மாதவன் சரிதமும் இடையிடை வழங்கும் என்னும் ஆசையால் யானும் இது இயம்புதற்கு இசைந்தேன் என்ன வில்லிபுத்தூராழ்வார் மகாபாரதம் எழுதும்போது சொன்ன மாதிரி கிருஷ்ணனுடைய கதையும் சேர்ந்து வருதுங்கிறதுக்கு தானே நம்ம பாகவதம் எழுதினோம், மகாபாரதம் எழுதினோம். மகாபாரதம் எழுதி இருந்த மன மீதியும் போச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துருக்காரு. அப்போது நாரத மகரிஷி அவரை பார்க்க வர்றார். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம நண்பர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் நம்ம லெவலில். ஒரு முனிவருக்கு பிரச்சனைனா அவர் முனிவர் நம்மகிட்ட வருவார், அவரை விட பெரிய முனிவர் தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். பகவானுடைய நியமனத்தினாலே நாரத மகரிஷி அவர் அணுகி, என்ன பிரம்மரிஷியே, தங்கள் முகத்தில் என்றென்றும் காணப்படும் நிர்மலமான சந்தோஷத்தை காணவில்லையே
என்ன விஷயம் அப்படின்னு. சுவாமிகளுக்கு தெரியாது என்ன இருக்கும், மகாபாரதம் எழுதினதுக்கப்புறம் இடி விழுந்த மாதிரி ஆகிட்டேன் நான் அப்படின்னு. அப்போ நாரதர் சொன்னார், மகாபாரதம் எதுக்காக எழுத ஆரம்பிச்சீர்? அதில் பகவத் விஷயம் வருதுங்கிறதுக்காக எழுத ஆரம்பிச்சேன். ஆனால் நீர் எழுதியிருக்கிற பாரதத்தை படித்து பார்த்தா எப்படி இருக்குது? பகவானை பற்றிய விஷயங்களை விட பாண்டவர்களை பற்றிய விஷயமும் கௌரவர்கள் விஷயம்தான். இவன் எப்படி ஏமாத்தினான், அவன் எப்படி ஏமாந்தான், இவன் எப்படி அடித்தான், அவன் எப்படி ஓடினான், காட்டில் அவங்க என்ன சாப்பிட்டாங்க, இது எழுதுறதுக்கு தான் ஒரு வியாச மகரிஷி தேவையா அப்படின்னாரு. இப்போ நீ என்ன சொல்லிடுற அப்படின்னா, இன்னொரு புஸ்தகம் எழுதும் ஐயா, மகாபாரதத்திலே எந்த கண்ணனுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீர் எழுத தொடங்கி கண்ணனுடைய விவரத்தை அதிகம் சொல்லாமல் விட்டீரோ, அந்த கண்ணன் கதையை மட்டுமே சொல்லுவதற்கென்று ஒரு புத்தகம் நீர் எழுதும், நீர் இழந்த அமைதியை பெறுவீர் அப்படின்னு. அப்படியா, சரி, அதுக்கு ஒரு பேர் சொல்லுங்க. அந்த புத்தகத்துக்கு என்ன பேர் வைக்கலான்னு, பகவானை பற்றிய நூல் பாகவதம் எழுதுமே அப்படின்னு. உடனே பார்த்தார், ஆஹா, என் தவறை உணர்ந்து கொண்டேன். பகவானை பற்றி பாடுகிறேன் என்று தொடங்கி பாண்டவர் புகழ் பாடிய வாய் எச்சில் கழுவாமல் இருந்த வியாசர் அடைந்த மனதுக்கத்தை நீக்கியவர் நாரதர் என்று பெரியவர்கள் சொல்வார். பாகவதம் எழுதினார். பாகவதம் எழுதி முடித்த உடனே மறுபடியும் அவர் சந்துஷ்டியார், மனசில் சந்தோஷம். அவர் இழந்த மன அமைதியை மறுபடி பெற்றார். பாகவதத்துக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு. அந்த பாகவதம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான புத்தகம். பாகவதம் நாம் எல்லாம் படிக்கணும். பாகவத சப்தாகம்னு அந்த காலத்தில் பண்ணுவான். பாகவத சப்தாகம்னா 7 நாளில் பாகவதம் சொல்கிறதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. 7 நாளில் பாகவதம் சொல்லி முடிக்கணும். இப்போது இந்த பாகவதம் மனிதனுடைய மனமாசுகளை போக்கி அவனை இறைவனோடு இணைவதற்கு வழிவகுக்கிறது. ஒரு கதை தமாஷா சொல்லுவாங்க. ஒரு குருவும் சிஷ்யனும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். குரு சிஷ்யனுக்கு உபதேசமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்போ திடீர்னு ஒருத்தர் முனிவர் மாதிரி காட்சி அளிக்கிற ஒருத்தர் தாடியோடு அப்படி இந்த பக்கம் போயிருக்கார். உடனே இந்த குரு திட்டாப்பட்டான்னு எந்திரிச்சு அவர் முன்னால் போய் விழுந்து, சுவாமி நமஸ்காரம் அப்படின்னு. சிஷ்யனுக்கு புரியல, இவர் யாருன்னு தெரியல. வேகமாக கிட்ட ஓடி, சுவாமி இவர் யார்? நான் தான் உங்கள் காலில் விழுந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் ஒருத்தர் காலில் போய் விடுவீங்களே, யார் அப்படின்னு. மடப்பையிலே, உனக்கு நான் சொல்கிற ஞான விஷயங்களெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த குரு இவர் தான்டா அப்படின்னு. உடனே இந்த சிஷ்யன் சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னு நமஸ்காரம்ட்டு வச்சாமல் இருக்கணும். உடனே அவர்கிட்ட, சுவாமி அடியனுக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ணணும் அப்படின்னு. அவர் திரும்பி பார்த்தார். நான் உருப்படுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் திரும்பிக்கிட்டு, ஏன் அதான் இவங்ககிட்ட சேர்ந்துருக்கேன் என் சிஷ்யன்கிட்ட, இப்போ என்ன கெட்டால் போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டார். இல்லை, அவர் எனக்கு குரு, நீங்கள் குருவுக்கு குரு இல்லையா, அதனால் இன்னும் ஏதாவது சிறந்த வழி ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு. ஒரு குரு பார்த்தார், இந்த பயலுக்கு எவ்வளோ கொழுப்பு பற்றியா, என் எதிரிலேயே இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு பேசாமல் இருந்துக்கிட்டார். இந்த மனோபாவத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். குருவுக்கு குரு பரமகுரு என்று அழைக்கப்படுவார். அவர் என்ன பண்ணார், நீ உருப்படணுமா, நான் சொல்கிறபடி செய்கிறேன். என்ன, காலையில் சூதாட்டம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே பொம்பளை சமாச்சாரம், ராத்திரி திருட்டு, இந்த 3ஐயும் விட்டுறாது, நீ கடைத்தேறி விடுவாய் அப்படின்னார். இவன் பார்த்தான், சாமி என்ன லந்து பண்ணுறீங்களா, நான் உருப்படுறதுக்கு வழி கேட்டால் என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்க போல் இருக்கு. காலையில் சூதாட்டம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே பொம்பளை சமாச்சாரம், உடம்பு உருப்பிட்டாப்புல தான், ராத்திரி திருட்டு வேறையா அப்படின்னு. உடனே அவர் ஓங்கி ஒரு அறை விட்டு, சீ போடா அப்படின்னு போயிட்டார். உடனே இவர் குருவை பார்த்து, என்ன குருவே, குருவின் குரு இந்த லட்சணமாக இருக்கார் அப்படின்னு. உன் திமிருக்கு அவர் அந்த மாதிரி பதில் சொன்னார்டா அப்படின்னு. எதுக்கு சொன்னாரோ, அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு மண்டை பிடிச்சின்னு போல் இருக்கு, என்ன காலங்காத்தால சூதாட்டத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னு. சூதாட்டம்னா மகாபாரதத்தை குறிக்கும்டா. சூதாடி வீணான பாண்டவர்களுடைய கதை. இந்த மகாபாரதத்தில் விதுர நீதி, விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை 3 ரத்னங்கள் இருக்கின்றன. அதை காலையில் படிக்கணும். மத்தியானம் பொம்பளை சமாச்சாரம் அப்படின்னா என்ன, பொம்பளைனா யார், பொம்பளை என்ன உடனே உங்களுக்கு புத்தி இப்படி தான் வேலை செய்யுது.
ராமனுடைய மனைவி சீதை. அந்த ராமாயணத்துக்கு தப்பாக ராமாயணம்னு பேர் வச்சுட்டாங்க. அப்படி வைக்கப்படாது, அதுக்கு சீதாயணம்னு பேர் வச்சுருக்கணும். சிறையிருந்த சீதையின் சிறப்பை சொல்லுவது ராமாயணம். அப்படி இருக்க பெயர் மட்டும் ராமனுக்கு போயிடுச்சு. சீதையால் ராமன் பெற்ற மகிமை, சீதை கற்பு பொலிவு பெறுவதை காட்டிய ஒரு காவியம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே ராமாயணம் படிக்கணும், அதில் அனந்தமான நீதிகள் இருக்குது. அப்படின்னா அப்புறம் ராத்திரி திருட சொன்னாரே, அது என்னது? ராத்திரியில் தான் திருடுவாங்க. ராத்திரியில் திருட்டுனாரே என்ன அப்படின்னா, திருடன் யாருடா? கிருஷ்ணன் தான் திருடன். வெண்ணெய் திருடுவான், சேலை திருடுவான், அவனை வழிபட்டவருடைய கர்மாவை பாவங்களை திருடுவான். அதான் திருட்டு. பாகவதத்தை ராத்திரி படிக்கணும். படுக்கிறதுக்கு முன்னால் பாகவதம் படிச்சுட்டு இந்த 3 தொடர்ந்து பண்ணி வந்தால் நிச்சயமாக இந்த ஜென்மத்தில் உனக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்லிட்டு போகிறார். அதை ஏன் இவர் இவ்வளோ ஓப்பனாக சொல்லலைன்னா, என்னை விட அவர் உனக்கு நிறையா கொடுத்துருவாருன்னு நினச்சி இல்லை, அந்த அபச்சாரத்துக்கு தான் அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போனார் அப்படின்னார். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பெருமை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது அவ்வளோ பெரிய விஷயம். ராமாயணத்தை சொல்லும்போது ராமனுடைய பெயரை வச்சு ராமாயணம்னு சொன்னாங்க. மகாபாரதத்தை சொல்லும்போது அகில பாரத மன்னர்களும் கலந்து கொண்ட யுத்தத்தின் பெயரை வைத்தார்கள். ஆனால் பாகவதத்துக்கு பேர் வைக்கிற போது இப்போ நாராயணபட்டத்திரி நாராயணியம்னு வச்சார் மலையாளத்தில். அந்த மாதிரி வைக்கலை. எப்படி வச்சாங்க? பாகவதம், பகவானை பற்றிய ஒரு வரலாறு. இந்த பாகவதம் தசமஸ்கந்தத்திலிருந்து கண்ணனுடைய வாழ்வை நன்கு விவரமாக சொல்லுது. அதனுடைய ஏனைய பகுதிகளிலே நாம் எல்லாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அதிலிருந்து ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு இன்றைக்கி வைக்கலான்னு நினைக்கிறேன். ரத்தின வியாபாரி என்ன பண்ணுவான்? பொட்டியை திறந்து ஒரே ஒரு ரத்தினத்தை எடுத்து காட்டுவான் கஸ்டமர்கிட்ட. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேற்கொண்டு உட்காந்து பேசலாம், இல்லை நான் அடுத்த கஸ்டமர் நோக்கி போயிட்டுருக்கேன். அது மாதிரி இந்த 5 நாள்களும் நம் நாட்டு பாரத தேசத்து சாஸ்திர ரத்தின குவியலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு ரத்தினம் வீதம் நான் எடுத்து காட்ட முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட குறைந்த நேரத்துக்குள்ளே என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும். இந்த பாகவதத்திலே நாராயண கவசம் என்ற பகுதி வைணவர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி என்னமோ அதை சேர்ந்துவார் இல்லை, இதெல்லாம் மறந்துட்டாங்க. விஸ்வரூபன் இந்திரனுக்கு உபதேசம் பண்ணுறான். ரொம்ப நெருக்கடியான கஷ்டங்கள் வரும்போது இந்த நாராயண கவசத்தை சொல்லிக்கோங்க, எல்லா ஆபத்துகளும் விலகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன் பாருங்கள். முதல் ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்குது? ஹரிர் விததயான் மம சர்வரக்ஷாம் நிஸ்தாங்கிரி பத்மஹ பதகேந்திர பிருஷ்டே தராரி சர்மாசி கதேஷு சாப பாஷான ததானோ அஷ்டகுணோ அஷ்டபாகு. கருடாழ்வார் மீது எழுந்தருளி 8 திருக்கரங்களிலே 8 ஆயுதங்களை ஏந்தி 8 மங்களமான முக்கிய குணங்களோடு விளங்குகின்ற ஸ்ரீஹரி எனக்கு சகல நன்மைகளையும் செய்யட்டும். அப்படி தான் இந்த நாராயண கவசம் ஆரம்பிக்கும். முழு நாராயண கவசத்தை சொல்ல முடியாட்டியும் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை குளிச்சுட்டு அந்த ஈர வேட்டியோடு சொன்னீங்கன்னா எவ்வளவோ பலன் உண்டு. நீங்கள் மறந்துட்டாலும் அவன் உங்களை மறக்க மாட்டான். நீங்கள் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்க போகிறீங்க, அல்லது பிளேன் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்க போகிறீங்க, குடும்ப பிரச்சனையில் சிக்கலில் மாட்டிக்க போகிறீங்க, அவன் நினைப்பான். அப்போ இப்படி சொன்னானே, கையில் 8 ஆயுதங்களோடு 8 மங்களமான குணங்களோடு உடைய கருடாரூட வேதபுருஷன் என்னை காக்கட்டும்னு நாடம் ஒரு தடவை சொன்னானே, அவனை விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பான். இதுதான் நாராயண கவசத்தினுடைய தொடக்கம். இந்த நாராயண கவசத்திலே கவசம்னா என்ன? பாதுகாப்பு, வர்மம், ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு புல்வார்க், ஃபார்ட்டிஃபிகேஷன். அதில் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட உறுப்பை எடுத்து சொல்லி இன்ன உறுப்பை இவன் காக்க வேண்டும், கண்ணை இவன் காக்க வேண்டும், காதை இவன் காக்க வேண்டும் என்று வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான உதாரணத்தை வச்சு சொல்கிறதா இருந்தால் கந்தசஷ்டி கவசத்தில் வரும். காக்க காக்க, கடிவேல் காக்க, நோக்க நோக்க, அப்படி வரும். சரி, இன்னும் மொத்தமாக காப்பாற்றுன்னு சொன்னால் பார்த்தாதா? கண்ணை காப்பாற்று, மூக்கை காப்பாற்று, நாக்கை காப்பாற்றுன்னு ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிகிட்டு இருக்கணுமா? இது என்ன பழக்கமாக இருக்குது?